Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Chapter 7 Properties of Matterலேருந்து Fluidsக்கான Introduction பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக 3 states of matter பற்றி தெரியும். என்னென்ன? Solid, Liquid and Gas. ஓகே, மூணுத்துக்குமான பேசிக் டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாலிட் அப்படிங்கிறது அதுக்கு டெஃபினிட் ஷேப் இருக்கும். இப்போ ஒரு அயன் பந்து எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும். அதே மாதிரி ஒரு கியூபிக்கலா நம்ம ஒரு சாலிட ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டெஃபினிட் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும், அதே மாதிரி வால்யூமை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ரேடியஸ் தெரிஞ்சா 4/3 πr³ ஃபார்முலா வச்சுட்டு நம்மளால சாலிடோட வால்யூமை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வரஸ் இதுக்கும் சாலிட்ஸ்க்கும் லிக்விட் அண்ட் கேஸஸ்க்கும் உண்டான பேசிக் டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்குமே எந்த டெஃபினிட் ஷேப்பும் கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே எந்த கண்டெய்னரில் ஃபில் ஆகிக்கோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து ரெண்டுமே எடுத்துக்கும். லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் எடுத்துக்கும். ஸோ இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ரெண்டுமே. ஓகே, அடுத்தது வால்யூம். இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீக்கரில் இந்த அளவு எனக்கு வாட்டர் இருக்குது அப்படின்னா இதோட லென்த் பிரெத் ஹைட்டு தெரிஞ்சால் என்னால் வால்யூமை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ லிக்விட்ஸ் எடுத்துட்டோன்னா இதுக்கு டெஃபினட் வால்யூம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் எடுத்துட்டோன்னா இப்போ நான் ஒரு எம்டி வெசல் எடுத்துக்கிறேன். இல்லை வேற எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எம்டினாலே ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் கேஸஸ் நம்மளை சுற்றி அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால கேஸஸ் வந்து இந்த எம்டி கிளாஸில் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு வால்யூம் என்ன? என்டையர் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர்லையும் இது நிரம்பி இருக்கிறதுனால no definite volume for gases. ஓகேவா? ஸோ ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் என்ன ஷேப் இருக்கோ, இப்போ கோனிக்கல் ஷேப்னா கோனிக்கல் ஷேப் தான் உங்களுக்கு லிக்விட் அண்ட் கேஸஸ் வந்து ஃபில் ஆகிருக்க போகுது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், கேஸ். அதுக்கப்புறம் சாலிட்னாலே க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர். அதில் இருக்கக்கூடிய சாலிட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒரு சாலிட் மெட்டீரியல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஆட்டமிக் டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு ஆட்டம்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சாலிட்ல இருக்கு. வேற லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து ரேண்டம்லி அரேஞ்ச்டு, ஒரு ஸ்பெசிஃபிக் மேனர்லாம் ரெகுலர் பேட்டர்ன்லலாம் இருக்காது. ஸோ ஆட்டம்ஸ் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் டெஃபினிட் ஷேப் அண்ட் சைஸோ எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல இந்த லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகே, ஆட்டம்ஸ் வந்து ரேண்டம்லி அரேஞ்ச்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படின்னா லிக்விட்ஸ், கேஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான். லிக்விட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையுமே நம்ம ஃப்ளூயிட் கேட்டகரியில் நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளூ. எப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம இந்த லிக்விட்லேயோ கேஸ்லேயோ கொடுக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் ஃப்ளூயிடோ தட் இஸ் லிக்விடோ கேஸோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ when external force applied on it. Okay, when an external force applied on it. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிட் ஒரு அயன் பந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். இதை வந்து நம்ம மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் ஃப்ளூயிட்ஸ் என்ன சொல்லுவோம்? ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ இந்த அயன் பந்தை நான் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இல்லை பெரிய ஒரு ராக் எடுத்துக்கலாம். இந்த ராக்கை நான் மூவ் பண்ணணும்ங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்போ நான் லார்ஜ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த முடியும். பட் ஃப்ளூயிட்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இது அப்போ இந்த ராக் என்ன பண்ணும்? நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ணும். நான் நகர மாட்டேன், அதுதான் இனர்ஷியா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பட் ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாது. இட் ஆஃபர்ஸ் லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் டு த அப்ளைட் ஃபோர்ஸ். அப்போ ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே போதும், ஈஸியாக மூவ் ஆகிடும். ஓகேவா? ஃப்ளோ ஆகிடும். ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், இட் ஆஃபர்ஸ் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட இம்பேக்ட் என்னன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்பான் யூனிட் ஏரியா, அதாவது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. ப்ரெஷர்னா என்னது? அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆணியை வந்து செவுத்துல அடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன, ஆணியோட ஷேப் எப்படி இருக்கு? இதோட தலைப்பகுதி இது. ஓகே, அதோட நுனிப்பகுதி எப்படி இருக்குன்னா ஷார்ப் எட்ஜா இருக்கு. அப்போ நான் இந்த ஆணியை அடிக்கணும்னா சுத்தியலால இந்த தலைப்பகுதியில நான் வந்து ஒரு அழுத்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும்? எங்க ஆக்ட் ஆகும்? இந்த நுனி வரைக்கும் ஆக்ட் ஆகி, இப்போ இந்த ஸ்மாலர் ஏரியால நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் பொழுது ஈஸியா ப்ரெஷர் அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. இந்த இடத்துல அழுத்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால இதுதான் நமக்கு சவறு அப்படின்னா ஈஸியா அதை வந்து போக் பண்ணிட்டு, அதாவது அந்த செவுத்தை தொலைச்சிட்டு அந்த வாணியால உள்ள நுழைய முடியும். ஸோ இதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுனிப்பகுதி. ஓகேவா? நீங்க சுத்தியலால நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன பகுதியில் ஆக்ட் ஆகும்போது அழுத்தம் ஜாஸ்தி ஆக்கிறதுனால ஈஸியா அந்த ஆணியால செவுத்த தொலைச்சிட்டு உள்ள போக முடியுது. அப்போ இந்த நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஏரியால ஆக்ட் ஆகும் பொழுது அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இம்பேக்ட், அதனால வரக்கூடிய இஃபெக்டும் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெஷர் அண்ட் ஏரியா வந்து இன்வர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏரியா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஸ்மாலர் ஏரியால, அதாவது ஸ்மாலர் ஏரியால நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து லார்ஜர் ப்ரெஷரை உண்டு பண்ணும். இதுதான் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் அண்ட் ஃப்ளூயிட் இது வந்து ரிலேட் பண்ண போறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேன், அதுல வாட்டர் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இந்த தண்ணிக்குள்ள மூழ்கி, சப்மர்ஜ் அப்படிங்கிறாங்க, தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும் பொழுது என்ன பண்ணும்? இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். எல்லா டைரக்ஷன்லயுமே இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் இது இருக்கா, இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலரா 90 டிகிரி மேக் பண்ற மாதிரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு இதுதான் நார்மல், இந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு இதுதான் ஃபோர்ஸ். இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லயுமே நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட், அதோட எவ்வளவு அளவு, நம்ம வந்து டைரக்ஷனை நம்ம நோட் பண்ண போறது கிடையாது. ஓகே, எவ்வளவு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் மேல ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிடை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த லிக்விட் அல்லது இந்த தண்ணி வந்து ஒரு வகையான அழுத்தத்தை இந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ ஃப்ளூயிட்ஸ்னு எடுத்துட்டோம்னா லிக்விட் கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்னொரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ள மூழ்கி இருந்ததுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தாலோ காத்துக்குள்ள, இப்ப நம்மளே இருக்கோம்னா நம்மள சுத்தி காத்து இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த காத்து நம்ம மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் ப்ரெஷர் வந்து எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம வெக்டார் குவான்டிட்டியா கன்சிடர் பண்றது கிடையாது. அப்போ ப்ரெஷருமே என்னது? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இட் இஸ் நாட் அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. ஸோ ப்ரெஷர் இஸ் அ ஸ்கேலார் யூனிட் குவான்டிட்டி. அப்போ எஸ்ஐ யூனிட் என்ன? யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், டினாமினேட்டர் இருக்கு. அப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2 இஸ் த யூனிட் ஃபார் ப்ரெஷர், அல்லது பாஸ்கல்ங்கிறது அனதர் யூனிட். இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஏடிஎம் அப்படின்னு சொல்றாங்க. 1 ஏடிஎம்ங்கிறது எவ்வளோனா 1.013 இன்டூ 10⁵ பாஸ்கல். ஸோ 1 அட்மாஸ்பியருங்கிறது இவ்வளோ ப்ரெஷரை உண்டு பண்ணும். ஓகே, இவ்வளோ பாஸ்கல் ஆஃப் ப்ரெஷரை உண்டு பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஏடிஎம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ அதுதான் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த அட்மாஸ்பியர் இஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஓகேவா? சரி, இப்போ மற்ற எந்த நேச்சர், இப்போ ஒரு நேச்சர் ஆஃப் லிக்விட், இப்போ நம்மளோட நேச்சர், இப்போ நானும் எடுத்துட்டோன்னா எனக்கு ஒரு நேச்சர் இருக்கும், நீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி வேற வேற தான். ஓகே, ஸோ முகம் மட்டும் நமக்கு வித்தியாசமா இல்லை, நம்மளுடைய குணாதிசயங்களும் மாறி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் பத்தின நேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னா டென்சிட்டி. டென்சிட்டினா என்னன்னா மாஸ் பெர் யூனிட் வால்யூம். ஓகேவா?
ஸோ இந்த டென்சிட்டிங்கிறது இப்போ நம்ம குறிப்பிட்ட வால்யூம் எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் டென்சிட்டிக்கான அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம சாலிட் ஸ்பியர் ஓகேவா எடுத்துட்டோம்னா இதோட வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த குறிப்பிட்ட கிவன் வால்யூம்ல அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, க்ளோஸ்லி பேஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறதுனால குறிப்பிட்ட கிவன் வால்யூம்ல உங்களுக்கு மாஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா, ஸோ குறிப்பிட்ட கிவன் வால்யூம்ல மாஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால த டென்சிட்டி ஆஃப் த அயன் சாலிட்ஸ் வந்து யூஸ்வலா டென்சிட்டி அது அடர்த்தி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா, இப்போ இதே இது ஃப்ளூயிட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த வால்யூம் எடுத்துட்டோன்னே வால்யூமையும் ப்ரெஷரும் ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். இதுல நான் ஒரு வகையான அழுத்தத்தை கொடுத்தேன்னா என்ன ஆகும், கம்ப்ரஸ் பண்றீங்க, போட்டு அழுத்துறீங்கன்னா இந்த சாலிட் ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து மாறுபடலாம், ஷேப் அண்ட் சைஸ் மாறுபடலாம், கொஞ்சமா மாறுபடலாம், நிறையாவும் வேறுபடலாம். அது வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. இப்போ நீ கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய வால்யூம் எல்லாமே அட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது சி லெவல்ல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தோட ப்ரெஷரை தான் நம்ம வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். ஸோ அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் தான் நம்ம வால்யூம் ஆஃப் த கிவன் லிக்விட்ஸை கன்சிடர் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ரெஷர் இல்லாம நம்ம அதிகமான அழுத்தம் கொடுக்கும் பொழுது வால்யூம் ஆஃப் த எனி சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் வந்து வேரி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, லிக்விட்ஸ்ங்கிறது ஃப்ளூயிட்ஸ் ஜென்ரலைஸ்டா சொல்றேன். இப்போ இதோட கம்ப்ரெசபிலிட்டி பார்க்கலாம். இப்போ சாலிட், லிக்விட், கேஸ் மூணுத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா சாலிட் வந்து சேஞ்சஸ் இன் சைஸ் அண்ட் ஷேப் இருக்கும், பட் ஆனா லெஸ்ஸா இருக்கும். ஸோ லெஸ் கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ரெசபிள்னா நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி அதோட வால்யூம் மாறினதுன்னா அதை வந்து கம்ப்ரெசபிள்னு சொல்லலாம், லெஸ் கம்ப்ரெசபிள். கேஸஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி கம்ப்ரெசபிள். ஓகே, அண்ட் கம்பேர்ட் டு சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் கேஸை நம்மளால கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு வந்து அதோட வால்யூமை நம்மளால நல்லாவே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரெஷர். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸோ லார்ஜ்லி கம்ப்ரெசபிள் அமங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து கேஸ், லிக்விட்ஸ் வந்து இன்கம்ப்ரெசபிள். அப்போ என்னோட வால்யூமை, அந்த லிக்விடோட வால்யூமை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஈவன் தோ நான் அழுத்தத்தை மாற்றினாலும். அப்படியே சேஞ்ச் ஆனாலும் வெரி 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 லெஸ். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த டென்சிட்டி, இப்போ வால்யூம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால, டெஃபினிட் வால்யூம்னு எடுத்துக்கிறதுனால லிக்விடோட டென்சிட்டி வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேற இப்போ கேஸோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ அதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு கீழே நம்மளால கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ வால்யூம்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரெஷர் தட் வி அப்ளை. ஸோ அட் நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வாட் இஸ் த வால்யூம்ங்கிறது தான் ஜென்ரலைஸ்டு கன்சிடரேஷன். அப்போ எந்த இடத்துல வந்து டென்சிட்டி ஆஃப் அ கிவன் சப்ஸ்டன்ஸ் கொடுத்தாங்கனாலே அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கணும். ஓகேவா, அடுத்தது ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறோம் அதோட டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் at 4 degrees Celsius. Okay, so density of the substance to the density of the water at 4 degrees Celsius. அதுதான் உங்களுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறாங்க. அகெயின் வந்து நம்ம இது ப்ரெஷர் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி, அதே மாதிரி டென்சிட்டிங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டி. அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மாஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 தான் அதோட யூனிட். இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து ரேஷியோ ஆஃப் த டென்சிட்டிஸ்ங்கிறதுனால இதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது, ஏன்னா இட்ஸ் சிம்பிளி த ரேஷியோ. ஓகேவா, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.